நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து முயற்சி பண்ணாலும் திரும்ப அதை கொடுக்க முடியுமா? எதன்னு கேட்குறீங்களா? இந்த கதையை கேளுங்க. சென்னையில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்த ஒரு வழிபாட்டு தலம், அந்த பகுதிக்கே அதான் அடையாளம். திடீர்னு அங்கே பார்த்தா அந்த வழிபாட்டு தலமே காணோம். ஆச்சரியமா போச்சு. அது எப்படி? அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த பகுதியில் அந்த வழிபாட்டு தலம் மறுசீரமைக்கப்படுகிறது, நடக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. அடுத்த நாள் பார்த்தா ஒட்டு மொத்தமாக அங்கே இருந்த அரச மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அரச மரத்தை ஏன் வெட்டுறாங்க? அந்த வழிபாட்டு தலத்தோடு ஒட்டி இருந்த அந்த அரச மரம் அங்கு துண்டு துண்டாக வெட்டி அகற்றப்பட்டு விட்டது. உண்மையிலே அந்த பகுதியில் அந்த வழிபாட்டு தலம் வர்றதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அந்த அரச மரம் அமைந்திருக்கும். எளிய மக்களுக்கும் அரச மரத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. வரலாற்று ரீதியாக அரச மரம் வழிபாட்டு தலமாக உருவாகுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்திருக்கிறதுன்னு நீங்கள் வரலாற்று பேராசிரியர்கிட்ட கேட்டிங்கன்னா நல்லாவே தெரியும். இன்னும் சற்று நாளில் புதிய வழிபாட்டு தலம் அமைக்கப்படும். இறையருள் அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் நல்ல ஆக்சிஜனும் நிழலும் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கிடைக்குமா? அந்த மரம் இப்பொழுது அங்கே இல்லை. நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள், பழ வியாபாரிகள், பூ வியாபாரிகள், காய்கறி வியாபாரிகள், ஏன் வழிபாட்டு தலத்துக்கு வந்து கூட்டமாக நிற்கும் போது மக்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்த அந்த மரம், எத்தனையோ புயல் மழை வெள்ளத்தில் அசையாமல் நின்ன அந்த அரச மரம் இப்பொழுது அங்கே இல்லை. எந்த இடங்க, எந்த வழிபாட்டு தலம் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை நான் சொல்கிறதுனால நம்மளால் அந்த மரத்தை திரும்ப அங்கே வைக்க முடியுமா? அந்த வழிபாட்டு தலத்திலே ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரோட சிலை எந்த வகையிலையும் தொடக்கூட இல்லை. ஆனால் மரம் அகற்றப்பட்டு விட்டது, வெட்டப்பட்டு விட்டது. ஏனால் மரம் குரல் கொடுப்பதில்லை, மரத்திற்காக மக்களும் குரல் கொடுப்பதில்லை என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவலம். இந்த காணொலியின் கருத்து வழிபாட்டு தலங்களோ இறை வழிபாடோ கூடாது என்பதற்காக அல்ல. இயற்கையை அழித்துவிட்டா இதை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நாம் சிந்திக்க வேண்டும். கடவுள் குறித்து ஆழமாக சிந்திப்பவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இயற்கை யாரின் படைப்பு?